श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पद्मापते स्थितिपदेन विपच्यमानं पश्यन्त्विह प्रपदनप्रवणा महान्तः मद्वाक्यसंवलितमप्यजहत्स्वभावं माञ्जं यतीश्वरमहानससम्प्रदायम् दीपस्त्वमेव जगतां दयिता रुचिस्ते दीर्घं तमः प्रतिनिवर्त्यमिदं युवाभ्यां स्तव्यं स्तव प्रियमतः शरणोक्तिवश्यं स्तोतुं भवन्तमभिलष्यति जन्तुरेषः. சரணாகதி செய்தவனுடைய உத்தர கிருத்தியம் பற்றி சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக சாதிக்கக்கூடிய இடம் ஸ்ரீ சரணாகதி தீபிகையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அடியனை பொறுத்தவரை சரணாகதி செய்த பின் இவன் என்ன செய்ய வேண்டும், அதுதான் உத்தர கிருத்தியம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சரணாகதி என்பது ஆச்சாரியர் சன்னதியிலே நடந்துவிடும். அது நமக்கு நன்றாக தெரிந்தோ இல்லை தெரியாமலோ ஏதோ ஒரு விதத்தில் நடந்துவிடும். அதற்கப்புறம் நாம் நம் வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது, ஒரு முறை இருக்கிறது. அதைத்தான் சுவாமி தேசிகன் இப்ப சொல்லிட்டு இருக்கார். ஒரு கல்யாணமான பெண் மாதிரியாக பலவிதமான கட்டுப்பாடுகளுடனும் பலவிதமான எதிர்பார்ப்புகளுடனும் இவன் இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார். அது மட்டுமல்ல, ஒரு இளவரச பட்டாபிஷேகம் ஆனவன் போலே, அதாவது பின்னாளிலே ஸ்ரீவைகுண்டத்திலே கைங்கரிய சாம்ராஜ்யத்திலே இவர் அரசனாக போகிறார், இப்பொழுது இளவரசனாக இருக்கிறார் என்கிற ரீதியிலே கைங்கரியத்தை அனுபவித்துக் கொண்டு இவன் இருக்க வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னார். கைங்கரியங்களை எல்லாம் எந்த ரீதியிலே செய்வது முதலான விஷயங்களை இனிமே நாம் பார்க்க போறோம். இன்றைக்கு 32வது ஸ்லோகம். त्वां पाञ्चरात्रिकनयेन पृथक् विधेन वैखानसेन च पथा नियताधिकाराः संज्ञाविशेषनियमेन समर्चयन्तः प्रीत्या नयन्ति फलवन्ति दिनानि धन्याः. எம்பெருமானே, உம்மை ஆராதனம் செய்பவர்கள் இரண்டு வழியிலே ஆராதனம் செய்கிறார்கள். ஒன்று பாஞ்சராத்திர முறை, இரண்டாவது வைகானச முறை. இரண்டிலுமே பல விதங்கள் இருக்கின்றன. பலவிதமான பாஞ்சராத்திர ஆகமங்கள், பலவிதமான வைகானச ஆகமங்கள். அதன்படி முறைப்படி அர்ச்சிப்பவர்கள் அவரவர்களுக்கான தகுதி எதுவோ அதற்கு ஏற்ற மாதிரி அர்ச்சனை செய்பவர்கள். வைகானச முறையிலே தகுதி பெற்றவர்கள் அந்த முறையிலே அர்ச்சனை செய்வார்கள். பாஞ்சராத்திர முறையிலே தகுதி பெற்றவர்கள் அந்த முறையிலே அர்ச்சனை செய்வார்கள். இப்படியாக அர்ச்சனை செய்பவர்கள் பலவிதமான சம்ஞா பெயர்களை உமக்கு கொடுத்து அந்த பெயர்களுக்கான முறைகளுடன் கூட திவ்ய திருநாமங்களுடன் கூட உம்மை அர்ச்சிப்பவர்கள் தம்முடைய காலங்களை மிகுந்த பிரீதியுடன் சபலமாக ஆக்குகிறார். பிரீத்யானயந்தி பலவந்தி தினானி தன்யாக. இதுதான் இங்க சொல்ல வந்த விஷயம். அவர்கள் எல்லாம் நாள் கழிக்கிறார். இங்க இருக்கிற நாள் என்ன செய்யணும் அப்படின்னு அதை கழிக்கணும் முடியும். அதுக்கு தானே காலக்ஷேபம்னு பெயர். அப்படி நாள் கழிக்கும் போது என்ன விஷயம் கேட்டான்னா, பலவந்தி தினானி, ரொம்ப சபலமாக்கணும் வாழ்நாளை. ஏதோ ஏதோ ஓடி போச்சு அப்படின்னு இல்லாமல் இருக்கிற நாள் ரொம்ப நல்லவாக பயனுள்ளதாக அதை கழிக்கிறார்கள். தன்யாக அப்படின்னா பாக்கியம் செய்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது சரணாகதி செஞ்சவன் ஏதோ போற பக்கம் போயின்னு இருக்கட்டும் அது அப்படின்னு இல்லாமல் வாழ்க்கையினாலே ஏதாவது பலன் உண்டா அப்படின்னு பார்க்கணும். இங்க இருக்கிற நாள்ல நம்ம உருப்படியா ஏதாவது செய்யணும் இல்லையா? அப்படி பார்த்தோம்னா சாஸ்திரம் சொன்ன ரீதியிலே பாஞ்சராத்திர ஆகமம் வைகானச ஆகமங்கள் சொன்ன ரீதியிலே இவன் நடந்து கொண்டானே ஆனால் அப்போ இவனுடைய காலங்கள் எல்லாம் சபலமாக போகும். அப்படி செய்பவர்கள் தன்யாக, கொடுத்து வைத்தவர்கள், பாக்கியம் செய்தவர்கள் என்பதாக அர்த்தம். இதுல நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது ஆகமங்கள் இரண்டு. ஒன்று பாஞ்சராத்திர ஆகமம், இன்னொன்று வைகானச ஆகமம் என்பதாக சாதிக்கிறார்.
அதாவது பெருமாளை எப்படி பூஜிக்க வேணுங்கிற முறையை சொல்லக்கூடிய 2 ஆகமங்கள் இப்பவும் பிரசித்தமாக இருக்கின்றன. கோயில்கள் நாம் சேவிச்சுருக்கோம். கோயில்கள்ல மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நித்தியகர்மா அனுஷ்டானத்துல கூட இவைகளுடைய பெரும் பங்கு இருக்கு. ஏன்னா பாஞ்சராத்திர ஆகமப்படிதான் பெருமாள் திருவாராதனம் முதலானதெல்லாம் நாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி வைகானச குலத்திலே வந்தவர்கள் வைகானச ஆகமப்படி திருவாராதனம் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உரிய சம்ஸ்காரங்கள், அப்புறம் நித்தியகர்மா அனுஷ்டானங்கள், இது எல்லாமே வைகானச ஆகமப்படி அவர்கள் செய்கிறார்கள். ஆக பொதுவாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் என்று எடுத்தால் அவர்கள் கோயில்களிலும் 2 விதம் இருக்கும். பாஞ்சராத்திர ஆகமப்படியானது, வைகானச ஆகமப்படியானது என்று. கிரகங்களிலே பார்த்தாலும் இவர்கள் கிரகத்திலே செய்கிற பகவத் ஆராதனம் அது 2 விதமாக இருக்கும். பாஞ்சராத்திர ஆகமப்படி, வைகானச ஆகமப்படி என்று. அதற்குள்ளேயே உட்பிரிவுகளும் நிறையாக உண்டு. அதனால அதை எடுத்து சொல்லுகிறார். துவாம் பாஞ்சராத்திரிக நயேன பிருத்தக் விதேன, எம்பெருமானே துவாம் உன்னை பிருத்தக் விதேன பலவிதமான பாஞ்சராத்திரிக நயேன பஞ்சராத்திர ஆகமத்தில் சொன்ன முறைகளால் பூஜிக்கிறார்கள். அதாவது பாஞ்சராத்திர ஆகமம் அப்படின்னு ஒரு ஆகமம் அப்படின்னு விட்டுட முடியாது. அதிலேயே பல விதங்கள் இருக்கின்றனவா. அதிலே மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், ஆகம சித்தாந்தம் அப்படிலாம் வித்தியாசங்கள் இருக்கு. ஆகம சித்தாந்தம், மந்திர சித்தாந்தம், தந்திர சித்தாந்தம், தந்திராந்தர சித்தாந்தம் அப்படின்னு 4 விதம் அதிலே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ சம்ஹிதைகள், பாத்த சம்ஹிதா, பாரமேஸ்வர சம்ஹிதா, ஈஸ்வர சம்ஹிதா, இப்படி. அதனால அந்தந்த கோயிலுக்கு அதது கணக்கு உண்டு. பலவிதமான பாஞ்சராத்திரம். பாஞ்சராத்திரம்னாலே பொதுவாக பாஞ்சராத்திரம் அப்படின்னால் பஞ்சனா 5 இல்லையா? அப்ப பாஞ்சராத்திரம் அப்படின்னா பெருமாளே 5 நாள்ல இதை உபதேசம் பண்ணாராம். இந்த சாஸ்திரத்தை 5 மகர்ஷிகளுக்கு உபதேசம் பண்ணார் அப்படின்னு இருக்கு. அதனால பாஞ்சராத்திரம் பெயர் அப்படின்னு சொல்வது உண்டு. அது மட்டும் இல்லாமல் 5 விதமான சாஸ்திரங்களை ராத்திரி ஆக்கிடுமா. இது சாங்கியம், யோகம் முதலான சாஸ்திரங்கள்லாம் இந்த பாஞ்சராத்திரம் வந்தாச்சுன்னா இது பகல், அதெல்லாம் ராத்திரிங்கிற மாதிரி ஆகிடுவோம். அந்த அளவு பகவத் ஆராதனத்தை விசேஷமாக சொல்லக்கூடியது, விசேஷமான அர்த்தங்கள் உடையது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இந்த பாஞ்சராத்திர ஆகமங்கள்லயே பல விதங்கள் இருக்கு இல்லையா? அதுல அந்தந்த கோயில்ல என்ன விதமோ அதை இன்ன வரைக்கும் பரிபாலனை பண்ணிட்டு இருக்கான். அவ அந்த முறையை மாறாமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் அந்த மாதிரி தான். அதனால துவாம் பாஞ்சராத்திரிக நயேன பிருத்தக் விதேன வைகானசேன ச பதா நியதாதிகாராஹ. அந்த மாதிரி வைகானச மார்க்கம் அப்படின்னு ஒண்ணு, அது கோயில்கள்ல திருவாராதனம் நடக்கிறது தெரியும். அதுவும் பிருத்தக் விதேன பலவிதமாக அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டோம்னா அதுலயும் அத்திரி, பிருகு முதலான மகர்ஷிகள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமாக இருக்கு. வைகானசேன ச பதா நியதாதிகாராஹ. இதுல அப்ப நம்ம எதை வேணா செய்யலாமா 2ல அப்படின்னா அது கிடையாது. நியத அதிகாராக, அவர்களுக்கான தகுதிக்கு ஏற்றபடி அந்த தகுதியை மாறாமல் அப்படி செய்ய வேண்டும். பொதுவாக வைகானச ஆகமத்தின்படி அந்த பரம்பரையிலே வந்தவர்கள் வைகானச ஆகமப்படியாக அவர்கள் ஆராதனங்கள்லாம் செய்வார்கள். கல்பசூத்திரங்கள்லாம் இருக்கு வைகானச ஆகமத்துல. அக்னிரோமோ தேவதா நாம் விஷ்ணு பரவகன்னு ஆரம்பிச்சு வேதத்துல சொல்லியிருக்கு. அதனால விஷ்ணோக ஆராதனம் இது சர்வதேவதா பூஜனமாக ஆகும். பகவானை ஆராதனம் பண்ணாலே எல்லா தேவதையும் பூஜிச்சதுக்கு சமானம் அப்படிங்கிற. அப்ப எத்தனை யாகங்கள்லாம் இருக்கு. இந்த யாகங்களை எல்லாம் பத்தி பார்த்தோம்னா ஆக்னா வைஷ்ணவ யாகம்னு ஒரு யாகம். அந்த யாகத்துல என்ன சொல்றாங்க கேட்டா அக்னி விஷ்ணுவும் தேவதை. அதுல வேதத்திலே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. விஷ்ணுதான் சர்வோத்தமனான தேவன், விஷ்ணு பரமஹா அப்படின்னு இருக்கு. அதனால இந்த யாகத்தை பண்ணா எல்லா தேவர்களுக்கும் திருப்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ரிக்வேத பிராமணத்திலையும் யஜுர்வேத பிராமணத்திலையும் 2லயும் இந்த விஷயம் இருக்கு. அதைத்தான் பிரதானமாக வைத்துக் கொண்டார்கள். அந்த வைகானசத்திலே விகானச மகரிஷி கல்பசூத்திரகாரர் அவர் சாதிக்கிறார். விஷ்ணு பரமகான அவரை குறித்து யாகம் பண்ணா எல்லா தேவதைகளும் குறித்து யாகம் பண்ணினா கணக்கு என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதனால சர்வதேவார்ச்சனமாக நாம இதை பண்ணோம்னா அதுக்கப்புறம் யாகங்கள் எல்லாம் இதுல சேர்ந்துடும். மொத்தமும் பகவத் ஆராதனத்துல சகலமும் அந்தர்கதம் ஆயிடும். அதனால பகவத் ஆராதனம் விஷ்ணு பூஜனம் தான் பிரதான கர்மா அப்படின்னு வைத்துக்கொண்டு
அவர் அருளி செய்தார். அந்த நெறியிலே வந்தவர்கள், இதுவும் வேத மூலமாக வந்திருக்கிறபடினாலே அந்த நெறியிலே வந்தவர்கள் வைகானசர்கள் அப்படின்னு ஆச்சு. அப்ப வைகானசத்தில் அங்கேயும் பல விதமான சம்மிதைகள், பிருகு, அத்ரி, மரீச்சி, காஷ்யபர் இவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணார் விகனஸ் அப்படிங்கிற மகரிஷி அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ரீதியில சுவாம் பாஞ்சராத்திரிகனயேன பிருதக் விதேன வைகானசேன ச பதா நியதாதிகாராக. நியதாதிகாராகன்னு சொன்னது முக்கியம். ஏன்னா மாற்றக்கூடாது. இப்படி இருந்து இங்கேருந்து அங்க மாறுறேன், வைகானசத்துல இருந்துட்டு பாஞ்சராத்திரத்துல மாறுறேன்னோ, பாஞ்சராத்திரத்துல இருந்துட்டு வைகானசத்துல மாறுறேன்னோ சாஸ்திரம் இடம் கொடுக்காது. இன்னி வரைக்கும் மாறாமல் தான் இந்த சாஸ்திரங்களை எல்லாம் ரட்சிச்சுன்னு வந்து கொண்டிருக்கிறார்கள். சம்ஞா விசேஷ நியமேன சமர்த்தயந்தாம். அதுக்கான சம்ஞா விசேஷம், சம்ஞான பெயர், பெருமாளுக்கு என்னென்ன பெயர் அந்தந்த பெயர்ல அர்ச்சனை பண்ணுவார்கள் அப்படின்னு இருக்கு. பாஞ்சராத்திரத்துல பார்த்தோம்னா நல்லா தெரியும். அதுல வாசுதேவன், பிரத்யும்னன், சங்கர்ஷன், அனிருத்தன்னு திவ்ய திருநாமங்கள்லாம் வச்சிருக்கா. அவளுக்கு அந்தந்த இடத்துல அந்தந்த பூஜைகள் அப்படிலாம் வச்சிருக்கா. அந்த மாதிரி கேசவாதிகள் இதெல்லாமும் இருக்கு. நமக்கே நம்மளே பார்க்கிறோம் இல்லையோ, கேசவாதி திருநாமங்களை சொல்லிதான் நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம். சம்ஞா விசேஷ. இப்போ நம்ம சந்தியாவந்தனம் எடுத்து பார்த்தோம்னா கூட பகவத் வாசுதேவ பாதார விந்தார்ச்சன என சந்தியா வந்தனேன பகவத் கர்மனா பகவந்தம் வாசுதேவம் அர்ச்சயிஷ்யாமி அப்படின்னு வரும். வாசுதேவனுக்கு அனேன கர்மனா பகவான் பிரியதாம் வாசுதேவகா அப்படின்னு பாஞ்சராத்திர ஆகும். அப்படி நாம என்ன பண்றோம் கேட்டா, எல்லாத்தையும் வாசுதேவன் அப்படின்னு சஞ்சையில இருக்கிற பகவான் இருக்காரு, அவருக்கு அர்ச்சனை செய்வதாகத்தான் நித்திய கர்மானுஷ்டானங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு வரும். அதே மாதிரிதான் வைகானச ஆகவத்தை கூட சில திவ்ய நாமங்கள்லாம் அவ சொல்லியிருக்கா. அச்சுதன் முதலான நாமங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்காளாம். அதனால சம்ஞா விசேஷ நியமேன சமர்ச்சயந்தா, அந்தந்த பெயருக்கான நியமங்கள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் சேர்த்து வைத்து, அதாவது அந்தந்த பெயரை மாறாமல் அப்படி அப்படியே வைத்து சமர்ச்சயந்தக நன்றாக அர்ச்சனை செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு, புருஷன், சத்யன், அச்சுதன் இதெல்லாம் வைகானசத்திலே சொன்ன நாமங்கள். வாசுதேவன், சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன் இதெல்லாம் பாஞ்சராத்திரத்திலே சொன்ன நாமங்கள் அப்படின்னு இருக்கு. அதனால சம்ஞா விசேஷ நியமேன சமர்ச்சயந்தாக. அது மட்டும் இல்லாமல் அந்தந்த பெயர் இருக்குல்லையோ, அந்தந்த ஆகமங்களுக்குன்னு தனித்தனி பெயர்கள் அதெல்லாம் இருக்குல்லையோ, அதையெல்லாம் வைத்துக்கொண்டும் அந்தந்த கோயில்களுக்குன்னு சில பெயர்கள், ஸ்வயம்பக்த கஷேத்திரம் முதலானதெல்லாம் இருக்கு இல்லையா, ஆர்ஷம், சைத்தம், மானுஷம், அதற்கு ஏற்ற மாதிரி ஆகமங்களை வைத்துக்கொண்டும் அவர்கள் ஆராதனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்ஞா விசேஷ நியமேன சமர்ச்சயந்தः பிரீத்யானயந்தி ஃபலவந்தி தினானி தன்யாः. அப்படிப்பட்டவர்கள் பிரீத்தியா சமர்ச்சயந்தः, பிரீத்தியோட அர்ச்சனை செய்து கொண்டு பிரீத்தியோட நாள்களை கழிக்கிறார்கள். ஏதோ கழிக்கணுமே அப்படிங்கிற ரீதியில இல்லாமல் சபலமாக நாள்களை எல்லாம், அதாவது உபயோகம் உள்ளதாக உருப்படியாக இந்த நாள்களை எல்லாம் அவர்கள் கழிக்கிறார்கள் அப்படின்னு, அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு. சரி, முதல்ல சொன்னேன் இதெல்லாம் கோயில் திருவாராதனத்துக்கு தானே. ஆத்துல இருக்கிறவளுக்கு என்ன ஆகும் கேட்டான்னா அப்படி இல்லை. நம்மளுடைய ஆத்துல இருக்கிற நித்தியகர்மானுஷ்டானங்கள், திருவாராதனங்கள் எல்லாமே கூட இந்த ஆகமப்படிதான் வரும். பாஞ்சராத்திர ஆகமப்படி சில விசேஷங்கள்லாம் அழகா சொல்லியிருக்கா. சந்தியாவந்தனத்துல இந்த அம்சம் எல்லாத்தையும் நம்ம அந்தந்த சூத்திரத்திலே சொன்னபடி, ஆபஸ்தம்பர், போதாயன முதலான சூத்திரக்காரர்கள் சூத்திரத்திலே சொன்னபடிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதையே பகவத் ஆராதனமாக நம்ம பண்ணும்போது பாஞ்சராத்திர ஆகமத்திலேருந்து சிலதெல்லாம் சேர்க்கிறோம். உதாரணம் பார்த்தோம்னா, சந்தியாவந்தனம் பண்ணச்ச கூடவே திரு அஷ்டாட்சர ஜபங்கள்லாம் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதையும் அதையும் கலந்து வாசுதேவ பரமாக எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நித்தியகர்மானுஷ்டானம் அதுலேயும் குறிப்பாக பகவத் ஆராதனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது பாஞ்சராத்திர ஆகும். அப்படி ஏன்னா ஸ்மிருதிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்கு, நித்தியமே தேவ பூஜா பண்ணணும், பகவத் ஆராதனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதான். அந்த ஆராதனம் எப்படி வரணும் என்னங்கிறத பாஞ்சராத்திர ஆகும். அப்படி மாதிரி வைகானசர்கள்லாம் அந்த ஆகமப்படி எடுத்து திருவாராதனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். வைகானச அர்ச்சகர்கள்லாம் அடையும் பார்த்திருக்கேன். கோயில்ல திருவாராதனம் பண்றது மட்டும் இல்லாமல் நேர ஆத்துக்கு ஆத்துலயும் பெருமாளுக்கு பிரசாதம் சமர்ப்பிப்பார்கள், திருவாராதனம் பண்ணுவார்கள்.
அப்புறம்தான் அந்த மகான்கள்லாம் சாப்பிடுவார்கள். ஏன்னா கிரகார்ச்சா அப்படிங்கிற பெயர்ல. அதனால இது எல்லாருக்குமே தேவையானது இந்த ஆகமங்கள் எல்லாம். அது மட்டுமல்ல, குலசேகர ஆழ்வார் 30 ஒண்ணு சாதிக்கிறார். அதாவது ஒரு நாளைக்கு 5 பிரிச்சுண்டு பகவத் ஆராதனம் பண்ணணுமா. அபிகமனம், உபாதானம், இஜ்யா, சுவாத்தியாயம், யோகம் அப்படின்னு. இதை பற்றி தான் நம்ம ஆன்மீக கிரந்தங்கள்ல மகான்கள்லாம் சாதிச்சிருக்கா, சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க, எல்லாம் இருக்கு. இப்படிதான் ஆச்சாரியெல்லாம் இருக்கா. முதல்ல காத்தால அபிகமனம், அதுக்கப்புறம் உபாதானம், அதுக்கப்புறம் இஜ்யா அப்படின்னு சொல்ற திருவாராதனம், அதுக்கப்புறம் சுவாத்தியாயம் சொல்ற பாராயணம் முதலானது, அதுக்கப்புறம் ராத்திரி வேளையில யோகம் அப்படின்னு இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. இந்த 5 விதமான பிரிச்ச அனுஷ்டானம் பண்றதுக்கு பஞ்சகால பிரக்கிரியா அப்படின்னு பெயர். இது பாஞ்சராத்திர ஆகமத்துல ஸ்பஷ்டமாக அழகாக எழுதியிருக்கிறார்கள். அதை பின்பற்றி தான் இந்த பஞ்சகால பிரக்கிரியா எல்லாம் நம்ம மகான்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்த பாஞ்சராத்திர ஆகமம், வைகானச ஆகமம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, கோயில் திருவாராதனத்துக்கு மாத்திரம் இல்லை. பாஞ்சராத்திர ஆகமத்தை பார்த்தோம்னா ஞானபாதம்னு ஒண்ணு இருக்கு. அதுல தத்துவங்களை பத்தி சொல்றது, நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஞானத்துக்காக சொல்றது, அவ்வளவுதான். திருவாராதனத்துக்கு சொல்றது அது ஒரு பாகம் இருக்கட்டும், ஞானம் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்றது. நம்ம ஞானபாதம், கிரியாபாதம், சரியாபாதம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதனால அதாவது நம் நித்தியகர்மானுஷ்டானத்துக்காக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கா, தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள், கோயில் உற்சவாதிகள் முதலானதெல்லாம் செய்ய விஷயங்கள், இப்படி எல்லாம் பல விஷயங்கள் அடைக்கிறது தான் இந்த ஆகமம் அப்படிங்கிறது. சின்ன விஷயம் கிடையாது. அதனாலே நமக்கு தேவையான பல விஷயங்கள் இருக்கு. குறிப்பாக சுவாமி தேசிகன் சரணாகதி பற்றி சொல்லும் போதெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமத்திலேருந்து தான் நிறைய எடுத்து சாதிக்கிற வழக்கம். ஏன்னா சரணாகதியை பற்றி விசேஷமாக தெரிவிக்கிற சாஸ்திரம் இந்த ஸ்ரீ பாஞ்சராத்திர சாஸ்திரம் அப்படிங்கிறது. பெருமாளே உபதேசம் பண்ண சாஸ்திரம் என்பது பாஞ்சராத்திரம் மொத்தமும் கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயணஸ்வயம், பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய வக்தா நாராயணஸ்வயம் அப்படின்னு இருக்கக்கூடிய பெருமை படைத்தது. அதனால இந்த 2 ஆகமங்களையும் அழகா எடுத்து சுவாமி தேசிகன் நீங்க சாதிக்கிறார். ஸ்வாம் பாஞ்சராத்திரிக நயேன பிருதக் விதேன வைகானசேன ச பதா நியதாதிகாராஹ சம்ஞா விசேஷ நியமேன சமர்ச்சயந்தஹ. சம்ஞா விசேஷம் அந்தந்த பெயருக்கேற்ற நியமத்தோடு கூட அர்ச்சனை பண்ணுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம். என்னென்ன பெயர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான நியமங்கள், அதெல்லாம் மாறக்கூடாது. ஏன்னா முதலே சொன்னேன், அந்தந்த ஆகமங்கள் அந்தந்த க்ஷேத்திரங்களுக்கு பெயர் உண்டு, அந்தந்த பெருமாளுக்கு பெயர் உண்டு, அந்தந்த ஆகமங்களுக்கு பெயர் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் கூட மாற்றாமல் சமர்ச்சந்தகா அர்ச்சனை செய்து கொண்டு காலத்தை கழிக்கிறார்கள். சரணாகதி செய்தவன் இங்கே இருக்கிற காலத்தை கழிக்கணும், அவ்வளவுதான். இந்த காலத்தை நல்ல ரீதியிலே அவர்கள் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சம்ஞா விசேஷ நியமேன சமர்ச்சயந்தஹ பிரீத்யா நயந்தி பலவந்தி குணா தினானி தன்யாஹ. அது மட்டும் இல்ல, இவன் சமர்ப்பிக்கிற போகத்துக்கு எல்லாமே பெயர் உண்டு. மந்திராசனம், அலங்காராசனம், போஜ்யாசனம் அப்படிலாம் பெயர் உண்டு. அது மட்டும் வேணாலும் ஔபச்சாரிகம், சாம்ஸ்பர்ஷிகம், ஆபியவகாரிகம். நம்ம சமர்ப்பணம் பண்றோமோ இல்லையா பெருமாளுக்கு, அதெல்லாம் ஔபச்சாரிகம்னா உபச்சாரத்துக்காக பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்றது. உபச்சாரத்துக்காக என்ன சமர்ப்பணம் பண்றோம்னா தூபம், தீபம் முதலானதெல்லாம். சாம்ஸ்பர்ஷிகம்னா பெருமாள் திருமேனியில தொட்டு பண்றது. அது எதுன்னு கேட்டான்னா மாலை, வஸ்திரங்கள், ஆபரணங்கள் இதெல்லாம். ஆபியவகாரிகம் அப்படின்னா பெருமாளுக்கு நிவேதனம் செய்யக்கூடிய பழம் முதலானது. இப்படி எல்லாத்துக்குமே பெயர் வச்சிருக்கா. நம்ம திருவாராதனத்துக்கு பெயர் உண்டு, ஆசனங்களுக்கு பெயர் உண்டு, அப்புறம் சமர்ப்பிக்கிற போகங்களுக்கெல்லாம் பெயர் உண்டு. அந்தந்த பெயருக்கு ஏற்ற மாதிரியாக எல்லாவற்றையும் நாம் சமர்ப்பணம் செய்து கொண்டு, பிரீதியுடன் கூட சமர்ப்பணம் செய்து கொண்டு நாம் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கழிப்பவர்கள் தன்யர்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அடுத்த ஸ்லோகம். வர்ணாசிரமாதிநியத ஸ்திரசூத்திரபத்தா வர்ணாசிரமாதிநியத கிரமசூத்திரபத்தா பக்த்யா யதார்ஹ விநிவேஷித பத்ர புஷ்பா மாலேவ கால விஹிதா ஹிருதயங்கமாத்வாம் ஆமோதயத்யனுபராகதியாம் சபரியா. அப்படி அதாவது நம்மளுடைய நித்திய கர்மா அனுஷ்டானம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, இது ஒரு கோர்வையா இருக்கும். அப்படியே ஒரு அனுஷ்டானம் முடிஞ்சோடனே அடுத்த அனுஷ்டானம், அது முடிஞ்சோடனே அடுத்த அனுஷ்டானம், அது முடிஞ்சோடனே அடுத்த அனுஷ்டானம் அப்படின்னு கோர்வையா
அப்படியே ஒரு மாலை போல பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் போல இருக்குமா, அழகா இருக்குமா. அது எப்படிங்கிறத இப்படி சாய்க்கிற இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. முதல்ல ஒரு மாலை எப்படி இருக்கும் பார்க்கலாம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம அனுஷ்டானம் இருக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு மாலை எப்படி இருக்குன்னு கேட்டா முதல்ல அதுல ஒரு 4-5 விஷயங்கள். முதல் விஷயம் வர்ணாசிரமாதினி யத கிரமசூத்திரபத்தா. மாலைங்கிறது சூத்திரத்துல சேர்த்திருப்பான். அத சூத்திரம்னா நூல், ஒரு நூல்ல தானே மாலை நம்ம பூ தொடுக்கணும், ஒரு நூல்ல தொடுப்போம். அந்த நூல்ல பலவிதமான வர்ணங்கள் இருக்கும், நிறங்கள், சிவப்பு, கருப்பு, பச்சை, இந்த மாதிரி பல நிறங்களுடன் கூட. ஆசிரமம் அப்படின்னா பல இடத்துல விட்டு விட்டு எந்த இடத்துல சிவப்பு பூ இருக்கணும், அதுக்கப்புறம் வெள்ளை பூ இருக்கணும், அதுக்கப்புறம் கருப்பு பூ இருக்கணும், அதுக்கப்புறம் மறுபடியும் மஞ்சள் பூ இருக்கணும். இப்படி கோயில்ல மாலை கட்டும் போது பார்த்தா தெரியும். அந்தந்த வர்ணங்கள், அதற்கான இடங்கள், இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதான் வர்ணாசிரமாதினி யத கிரமசூத்திரபத்தா. அப்படி பார்த்தோம்னா 2 பக்கம் மாலை ஒரே மாதிரி இருக்கான். இந்த இடது பக்கம் சிவப்பு இருந்தா வலது பக்கம் சிவப்பு இருக்கணும், இடது பக்கம் கருப்பு இருந்தா வலது பக்கம் கருப்பு இருக்கணும், இடது பக்கம் வெள்ளை இருந்தா வலது பக்கம் வெள்ளை இருக்கும். அப்படி பெருமாளுக்கு நாம சேவிக்கலாம். அந்த மாதிரி அந்த நியமம் மாறாமல் இருக்கக்கூடிய நூலிலே அழகாக தொடுத்து வைத்த மாலையா இருக்கும். இது முதல் விஷயம். 2வது விஷயம் பக்தியா, ரொம்ப பக்தியோடு சமர்ப்பிக்கிறதா இருக்கும். பக்தியா. 3வது விஷயம் யதார்ஹ விநிவேஷித பத்ர புஷ்பா. அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பத்திரமோ புஷ்பமோ, சில சமயம் இலையெல்லாம் கூட சேர்ப்பார்கள், மறிக்கொழுந்து இலை முதலான இலையெல்லாம் சேர்ப்பார்கள், சில சமயம் புஷ்பத்தெல்லாம் சேர்ப்பார்கள். அந்தந்த ஸ்தானத்துல எது சேர்த்தா நல்லா இருக்கும், ஏன்னா மஞ்சள், கருப்பு, பச்சை இப்படி பலது இருக்கும், வாசனை புஷ்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக சேர்த்து வைப்பார்கள். இது 2வது. 3வது மாலேவ கால விகிதா. அந்த காலத்துல கொடுக்கணும், அதுதான் நல்லா இருக்கும் இல்லையா. பகல்ல சமர்ப்பிக்கிற மாலை, சாயங்காலம் சமர்ப்பிக்கிற மாலை, இதெல்லாம் அந்தந்த காலத்துல சாயங்காலம்னா மத்தியானமா பூ வரும், புஷ்பம் வரும். அந்த புஷ்பத்தை வச்சு தொடுத்து சாயங்காலம் 5 மணிக்கு பெருமாள் புறப்பாட்டுக்கு முன்னாடி கொண்டு வந்து சமர்ப்பிப்பார்கள். ரொம்ப அழகா இருக்கும். அப்பதான் மலர்ந்த பூ மாதிரி இருக்கும் அது. அதனால அந்தந்த காலத்துக்கு ஏற்ற புஷ்பங்களை கொண்டு வந்து தொடுத்தது. அடுத்த விஷயம் ஹிருதயங்கமா. பகவானுடைய ஹிருதயத்திலே திருமார்பிலே தரிக்கும்படியாக இருக்கும். அடுத்தது அனுபராகதியாம். வேற பலன்ல ஆசை இல்லாமல், ஒரு பலனுக்காக ஆசைப்பட்டு மாலை சமர்ப்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனா வேற பலன்ல ஆசை இல்லாமல் பகவானுக்கு சமர்ப்பிக்கணுங்கிற ரீதியில அவர்கள் உற்சவத்துல உபயகாரர்கள் எல்லாம் சமர்ப்பிக்கிறா இல்லையா, அவர்களுடைய சபரியா, அவர்களுடைய பூஜையானது ஆமோதயதி, நல்ல வாசனையை கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். அந்த மாலையினாலே பெருமாளுக்கு நல்ல வாசனையும் வரும், நல்ல சந்தோஷமும் வரும். 2 அர்த்தம் உண்டு. நல்ல வாசனையும் வரும், நல்ல சந்தோஷமும் வரும். பெருமாளுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக, திருவுள்ளம் உகப்பிக்க வைப்பதாக இருக்கும் அப்படின்னு. ஒரு மாலையை சமர்ப்பிக்கிறது பெருமாளுக்கு இத்தனை விசேஷணங்களோடு கூர்ந்தால் அது விசேஷமாக பகவானுக்கு திருவுள்ளம் உகக்க இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் இப்போ மகான்கள் செய்கிற அனுஷ்டானங்களும் இதே மாதிரி தானே. பூ எப்படி அடுத்தடுத்து தொடுத்து வருதோ அந்த மாதிரி அனுஷ்டானமும் அடுத்தடுத்து தொடுத்து இருக்கும். இதை சுவாமி தேசிகன் சங்கிலி துவக்காய் அப்படிங்கிறார். அதுவும் இல்லாம பூர்வ கர்மானுஷ்டானமானது உத்தர கர்மானுஷ்டானத்துக்கு வழி வகுக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா இது அதுக்கு வழி கொடுக்குமா, இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பண்ணணும். திருவாராதனம் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. திருவாராதனம் பண்ணா முன்னாடி என்ன பண்ணணும் கேட்டா மாத்தியானியம் பண்ணணும். மாத்தியானியம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மாத்தியான ஸ்நானம் பண்ணணும். மாத்தியான ஸ்நானம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா திருவாராதனத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கணும். அது வேணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அதிகமனம் பண்ணணும். அது வேணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா சந்தியாவந்தம் பண்ணணும். அது வேணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் கேட்டான்னா திருமணம் இட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணணும். இப்படி அழகா இருக்கும். அதான் முதல் கைங்கரியங்கிறது, முதல் அனுஷ்டானம் என்பது அடுத்த அனுஷ்டானத்துக்கு வழிவகுக்கும், அது அடுத்த அனுஷ்டானத்துக்கு வழிவகுக்கும். இப்படியே போய் திருவாராதனம் பண்ணா, திருவாராதனம் பண்ணி முடிச்சப்பறம் என்ன பண்ணணும்னா வைசதேவம் முதலானதெல்லாம் பண்ணணும். அதுவும் முடிச்சப்பறம் என்ன பண்ணணும் கேட்டான்னா அதை தான் சாப்பிட்றான் இல்லையோ அந்தரியாமி ஆராதனம், அந்த ஆராதனம் இப்படி பின்னாடியும் போயிடும். இப்படி பார்த்தோம்னா பூர்வ கர்மானுஷ்டானம் உத்தர கர்மானுஷ்டானத்துக்கு இடம் கொடுக்கும் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ ஒரு மாலை மாதிரி ஆயிடுது, ரிஷியாத் புஷ்பங்களை சேர்த்து வச்சு தொடுத்த மாலை மாதிரி ஆயிடுறதா. அப்போ அதே ரீதியில் இந்த ஸ்லோகத்துக்கு இப்ப இன்னொரு அர்த்தம். மகான்களுடைய அனுஷ்டானம் எப்படி இருக்குன்னா, ஒண்ணு வர்ணாசிரமாதினி யத கிரமசூத்திரபத்தாம், அவர்களுடைய வர்ணாசிரமங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா என்ன வர்ணம், என்ன ஜாதி, என்ன ஆசிரமம், அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பிராமணன்னா ஒரு மாதிரி, மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி,
பிரம்மச்சாரிக்கு ஒரு மாதிரி, சன்னியாசிக்கு ஒரு மாதிரி, கிரகஸ்தனுக்கு ஒரு மாதிரி. அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குன்னு கேட்டா அந்த சூத்திரத்துல இருக்கான். அதுக்கான சூத்திரங்கள் இருக்கும் இல்லையோ, ஆபசம்ப சூத்திரம் முதலானதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அது மாதிரி சூத்திரபத்தான் போட்டிருக்கா. சூத்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். வர்ணாசிரமாதி நியமங்களோடு கூட அந்தந்த சூத்திரங்கள்ல என்ன சொல்லிருக்காளோ அந்த சூத்திரங்களுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அனுஷ்டானம் அப்படின்னு அர்த்தம். இப்ப மாலையா வரைச்ச வர்ணாசிரமாதி நியத கிரமசூத்திரபத்தான் அங்க அர்த்தம் வேற. சூத்திரம்னா நூல்னு அர்த்தம், அங்க வர்ணம்னா கலர்னு அர்த்தம், ஆசிரமம்னா இருக்க வேண்டிய இடத்துல விட்டு விட்டு தொடுத்தல்னு அர்த்தம். இங்க எப்படின்னு கேட்டான்னா வர்ணம்னா ஜாதி, ஆசிரமம்னா பிரம்மச்சாரி கிரகஸ்தன் முதலானது, சூத்திரம்னா நமக்குன்னு விதிக்கக்கூடிய சூத்திரங்கள், அனுஷ்டானங்களை விதிக்கக்கூடிய சூத்திரங்கள். அந்த சூத்திரங்களுக்கு கட்டுப்பட்டு அந்தந்த வர்ணாசிரமத்திலே இருப்பவர்கள் அதற்கு ஏற்ற நியமங்களுடன் செய்யக்கூடிய அனுஷ்டானம். அடுத்தது பக்தியா யதாரிக விநிவேசித பத்ர புஷ்பா. பக்தியோடு கூட பண்ணணும். ஏன்னா எதுவானாலும் எந்த கர்மா அனுஷ்டானமானாலும் அது குறியாத் பிரீத்தீவ காரித்தகான்னு ஆளவந்தார் சொல்ற மாதிரி பக்தியோட தான் பண்ணணும் அப்படின்னு. யதாரிக விநிவேசித பத்ர புஷ்பா, அந்தந்த இடத்துல சேர்த்த பஸ்திரம், அதாவது இலையோ புஷ்பங்களோ எல்லாத்தையும் சேர்த்து தான் புஷ்பம் தொடுக்கிறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்தந்த இடத்துக்கு தேவையான பத்திர புஷ்பங்களை எல்லாம் சேர்த்துக்கணும் அனுஷ்டானத்திலையும் அப்படிங்கிறது. அதாவது அழகா சொல்லணும்னா இதுல என்ன புஷ்பம் அப்படின்னு கேட்டா நாம செய்யற அனுஷ்டானம் தான் புஷ்பமா தானே சமர்ப்பிக்கிறோம். நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக, சர்வபூத தயா புஷ்பம் அப்படின்னு ஆரம்பிச்சு 8 புஷ்பம் சொல்றார். 8 புஷ்பங்கள் நம்ம சமர்ப்பிக்கணும் பெருமாளுக்கு நித்தியம் மனசுனால. ஒண்ணு அஹிம்சா, யாரையும் ஹிம்சப்படுத்தக்கூடாது. 2வது இந்திரிய நிகிரக, இந்திரியங்களை எல்லாம் அடக்கி வைக்கணும். 3வது தயா, எல்லாருக்கிட்டையும் கருணை காமிக்கணும். 4வது க்ஷமா, பொறுமையோட இருக்கணும். 5வது ஞானம். 6வது தபஸ். 7வது தியானம். 8வது சத்தியம். சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீத்திகரம் பவேது. இந்த மாதிரி புஷ்பங்கள் சமைச்சா பகவானுக்கு பிரீத்தியா இருக்குங்க. அதனால இதெல்லாம் தான் புஷ்பம். நல்ல குணங்களோடு கூட நல்ல அனுஷ்டானம் வேணும் இல்லையா? வெறும் அனுஷ்டானம் இருந்தா போறாது, அனுஷ்டானமும் வேணும். அஹிம்சா, சத்தியம், தயா, ஆர்ஜவம், நேர்மை முதலான குணங்கள்லாம் கலக்கணமும் இல்லையோ, இதெல்லாம் சேர்த்து இருந்தான்னா அது அந்த அனுஷ்டானம் நல்லா இருக்கும். பக்தியாயதாரிக வினிவே, என்னது பக்திங்கிறது அடிப்படை. இது எல்லாத்துக்கும் அடிப்படை பக்தி. பிரீத்தியோடு கூட பக்தியோடு கூட இது எல்லாத்தையும் சமர்ப்பிக்கணும். அப்புறம் மாலேவ கால விகிதாம், அந்தந்த காலத்துல செய்யறோம். எப்படின்னா அந்தந்த காலத்துல அந்தந்த பூ தொடுத்து மாலை தொடுக்கிறாலும் அந்த மாதிரி பிராத்தகால அனுஷ்டானங்கள், மத்தியானம் அனுஷ்டானங்கள், சாயங்காலம் அனுஷ்டானங்கள் அப்படின்னு அதாவது அந்தந்த காலத்துல செஞ்சா அழகா இருக்கும். ராத்திரி பூக்கிற புஷ்பத்தை காத்தால சமர்ப்பிச்சா சுமாரா தானே இருக்கும். ராத்திரி செய்ய வேண்டிய அனுஷ்டானத்தை அஸ்தமனத்துல செய்ய வேண்டிய சந்தியாவந்தத்துல அஸ்தமத்துல செஞ்சா நல்லா இருக்கும். உதயத்துல செய்ய வேண்டிய சந்தியாவந்தத்துல உதயத்துல செஞ்சா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் உதயமாயி நல்லா 2 மணி காலம் 3 மணி காலம் கழிச்சு அத்திய பிரதானங்கிற விஷயம்னா அது கொஞ்சம் சுமார் தான். அதுக்கு பிராயச்சித்தம்லாம் இருக்கட்டும். இந்த கூட கால விகிதா, அனுஷ்டானத்துக்கு காலம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்காக தான் ஜோதிஷ சாஸ்திரமே வந்திருக்கு. அதனால அந்தந்த காலத்துல அந்தந்த அனுஷ்டானத்தை காலத்தில் சொன்னப்பட்ட ரீதியிலே செய்யும். ஹிருதயங்கமா, பகவானுடைய திருவுள்ளத்துக்கு உகந்ததாக இருக்கும். ஏன்னா ஸ்ரீ பகவதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லிதான் பண்றோம் ஆமா, இல்ல ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் சொல்லுவோம். அந்த முதல்ல மாலை சொன்னேன் இல்லையா, அதுல ஹிருதயங்கமான திருமார்பில இருக்குன்னு அர்த்தம். இப்ப ஹிருதயங்கமான திருவுள்ளம் உகக்கும்படி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அனுபராகதியாம் சபரியாம், அனுபராகதியாம் வெளி பலன்ல ஆசை இல்லாமல் இருப்பவர்கள். உபராகம்னா ஆசை, ஆசை இல்லாத ஞானம் உள்ளவர்கள்னு அர்த்தம். பலன்ல ஆசையோட நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணலையே, ஏதோ பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு பண்ணலையே, என்ன என்ன கேட்டா பகவத் பிரீத்தியர்த்தம் தானே பண்றோம். அப்படி இருக்கக்கூடிய அவர்கள் அனுபராக தியாம், ஆசை முதலானதை விட்டு விட்டு வைராக்கியத்துடன் கூடி இருப்பவர்கள், அவர்களுடைய சபரியா பூஜையானது பகவானை ஆமோதயதி, சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு அர்த்தம். சந்தோஷத்தை உண்டாக்கும், எம்பெருமான் திருவுள்ளம் வகுக்கும்படி அது இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
அதாவது புஷ்பத்தை சொல்லச்ச, மாலையை சொல்லச்ச ஆமோதயத்தினா நல்ல வாசனையா இருக்கும்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ இந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுக்கும், திருவள்ளுவம் வகுக்கும்படி இருக்கும்னு அர்த்தம் வச்சுக்கலாம். வாசனையா இருக்குங்கிற அர்த்தம் சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன்னு கேட்டான்னா இந்த அனுஷ்டான வாசனை, ஏவம் புண்ணியஸ்ய கர்மனோ தூராத் கந்தோவாத்தின்னு வேதம் சொல்றது. நல்ல அனுஷ்டானம் வந்தா அதுக்கு நல்ல வாசனை உண்டு அப்படின்னு சொல்லிக்கிறது. அதாவது அந்த வாசனையால திருப்பி திருப்பி நம்ம அதை பண்ணுவோம் அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு அது. ஆக இப்படிப்பட்ட அனுஷ்டானமானது ஒரு மாலை மாதிரி ஆறுது. பெருமாள் ஹிருதயத்துல மாலையை எப்படி ஏற்றுக்கொள்கிறானோ அது மாதிரி ஹிருதயத்துக்குள்ள இந்த அனுஷ்டானத்தை அவன் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். இந்த அனுஷ்டானம் மூலமாக காலத்தை கழிக்கிறார்கள் அந்த தன்யாக. வர்ணாசிரமாதினி யத கிரமசூத்திரபத்தா பக்தியா யதார்ஹ விநிவேஷித பத்ர புஷ்பா மாலேவ கால விஹிதா ஹிருதயங்கமா த்வாம் ஆமோதயத்யனுபராகதியாம் ஸ்தபரியாம். மகான்களுடைய அனுபராகதிகள் இந்த மாதிரி விடாம பெருமாள் ஆராதனை பண்றவாள்ல மச்ச பணம்ல ஆசை இல்லாம இருக்கிறவா தான். வேற ஏதாவது வேணும்னா அதுக்கு ஓடிடுவான். அது இல்லாம அதெல்லாம் வேணாம், பகவத் ஆராதனை தான் முக்கியம்னு இருக்கிறவா வா பண்ற பூஜாங்கிறது இப்படிதான். அடுத்தடுத்த அனுஷ்டானங்கள் மேல மேல வந்து அனுஷ்டானங்கள்லாம் சேர்த்து தொடுத்து ஒரு மாலை மாதிரி ஆக்கி அதை பகவானுக்கு சமர்ப்பிச்சா பகவான் ஏற்றுக்கொள்ளும்படியாக விசேஷமாக இருக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகான விஷயம் சொல்றார். இதுல ஒரு நார் இல்லாட்டா ஒரு நூல், அதுல புஷ்பத்தை சேர்த்து விதம் விதமாக புஷ்பத்தை சேர்த்து ரொம்ப அழகா பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறா இல்லையா? அந்த மாதிரி பார்த்தான்னா நம்மளுடைய அனுஷ்டானம் அந்த மாதிரி தொடுத்து ஒரு புஷ்பத்தாலே தொடுத்து தொடுத்து மேல மேல அனுஷ்டானங்கள்லாம் தொடுத்து தொடுத்து இருக்கணும். அதுவும் ஒரே கோர்வையா அடுத்தடுத்து மேல மேல வரணும் அப்படின்னு சொல்லும்போது அழகா இருக்கு. அதுல பக்தியாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா பக்தியோட சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பக்தியோட சமர்ப்பிக்கிற அனுஷ்டானம் இருக்கலையோ இதுதான் புஷ்பம்னு வேணா வச்சுக்கோங்களேன். அந்த நார்னா அடுத்தடுத்தடுத்து மேல மேல வருது இல்லையா, அதுல நாம இது போக்குறோம் அப்படின்னு ஆகும். அனுஷ்டானம் ஒண்ணு, பக்தி ஒண்ணு, ரெண்டு வச்சுக்கோங்க. அனுஷ்டானம் தான் நார், மேல வரிசை அடுத்தடுத்து அனுஷ்டானம் வரும். பக்தி தான் புஷ்பம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வெறும் புஷ்பத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா வச்சுக்கோங்க, அது உதிரி பூ சமர்ப்பிச்சா மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி வெறும் பக்தி, நானும் பெருமாள் கிட்ட பக்தியோட இருக்கேன், எனக்கு எப்ப முடியுமோ அப்பெல்லாம் பெருமாள் நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது உதிரி பூக்கள் சமர்ப்பிச்சதா இருக்கும். அப்படித்தானே? காத்தால கொஞ்சம் முடியும், மத்தியானம் கொஞ்சம் முடியும். ஒரு மாலையை பெருமாளுடைய ஹிருதயத்தில் சமர்ப்பிச்ச மாதிரி ஆகணும்னா தொடர்ந்து வர வேண்டாமா? அதுக்குதான் இந்த அனுஷ்டானங்கிறது வழிவகுக்கிறது. தொடர்ந்து மேற்கொண்டு மேற்கொண்டு அனுஷ்டானம் இருக்கும்போது அப்படியே ஒரு மாலையாக்கி சமர்ப்பிக்க முடியாது. அதனாலே வெறும் பக்தி மாத்திரம் இருந்தால் அது வெறும் உதிரிப்பூ மாதிரி இருக்குமே தவிர ஒரு மாலையாக்கி பெருமாள் திருமார்பில் சமர்ப்பிச்சதாக ஆகாது. இல்ல வெறும் அனுஷ்டானம் மாத்திரம் இருக்கு, பக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவர் வெறும் நார் கொடுத்த மாதிரி ஆகவே தவிர ஒரு புஷ்பத்தோட சேர்ந்து, புஷ்பம் இல்லாத வெறும் நாரை பெருமாளுக்கு சமைச்சு எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் வெறும் அனுஷ்டானம். பெருமாள் கிட்ட பக்தி இல்லாமல் அனுஷ்டானம் பண்ணோம்னா அது நல்லா தொடர்ந்து இருக்கும். கடைசியில புஷ்பங்கள்லாம் இல்லாமல் வெறும் நாரை போய் பெருமாளுடைய திருமார்பிலே நம்ம சூட்டி வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடும். அதனால அதுவும் கூடாது, இதுவும் கூடாது. அதனால்தான் இந்த பக்திங்கிறதும் இந்த அனுஷ்டானங்கிறதும் ஒண்ணுக்கொண்ணு சேர்ந்தா ரொம்ப அழகா இருக்கும். சில பேர் பக்தி தான் இருக்கேன், அனுஷ்டானம் இருக்கு அப்படிங்கிறான், அது சரியில்லை. சில பேர் அனுஷ்டானம் தான் விடா பண்ணிட்டு இருக்கா, நல்ல ஆச்சாரம் நல்ல அனுஷ்டானம் எல்லாம் இருக்கு, பக்தி இல்லை அப்படின்னா அது வெறும் வரட்டு அனுஷ்டானம் அப்படிங்கிற ரீதியில இவனுக்கும் பிடிக்காது, பெருமாளுக்கும் திருவள்ளுவம் ஒழுக்கமாக இருக்காது. ஆனா ஸ்ரீ பகவதாத்யா ஸ்ரீ பகவத் பிரீத்தியர்த்தம் பெருமாளுக்காக பண்ணிட்டு நமக்காக எதுவும் பண்ணாமல் இருக்கும் பொழுது அது விசேஷமாக இருக்கிறது அந்த அனுஷ்டானமானது. அந்த ரீதியிலே கார்த்தால அனுஷ்டானத்திலேருந்து ஆரம்பிச்சு கிரமம் தவறாமல், முறை தவறாமல், சாஸ்திர முறை தவறாமல், சூத்திரங்கள்ல எப்படி எல்லாம் சொல்லியிருக்காளோ அந்த ரீதியிலே அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள் அப்படின்னா. வர்ணாசிரமாதினி யத கிரமசூத்திரபத்தா பக்தியா யதார்ஹ விநிவேஷித பத்ர புஷ்பா மாலேவ கால விஹிதா ஹிருதயங்கமா த்வாம் ஆமோதயத்யனுபராகதியாம் சபரியா. இதே ஸ்லோகத்தை இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம்னு சிவசங்கச்சாரம் சொல்லிருக்காங்க. அதாவது நாம ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறா இல்லையா ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம், அதெல்லாம் இந்த மாதிரிதான் வர்ணாசிரமாதி. ஏன்னா அடுத்தடுத்து அந்த ஆதியா சமர்ப்பிக்கிறா, மேல மேல அடுத்தடுத்து பிரபந்தங்கள்லாம் வந்துட்டு இருக்கு.
அதுல அக்ஷரங்கள் தானே. வர்ணம் அப்படின்னா எழுத்துக்கள்னு அர்த்தம். இப்போ ஆசிரமம் அப்படின்னா அது எந்தெந்த இடத்துல நிறுத்துகிறது அதெல்லாம். சூத்திரம் அப்படின்னா இதுக்கான இலக்கணம், சந்த சூத்திரங்கள்னு பேர். சந்த சூத்திரங்கள்லாம் என்ன கேட்டா எப்படி எப்படி எத்தனை எழுத்து இருக்கணும் அப்படிலாம் கணக்கெல்லாம் இருக்கு. இத்தனை இந்த விருத்தமா இருந்தா இத்தனை எழுத்து இருக்கணும், இங்க தீர்க்கம் இருக்கணும், இந்த கிருஷ்ணம் இருக்கணும், அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்காங்க. வர்ணாசிரமாதினி யத கிரமசூத்திரபத்தா பக்தியா யதார்ஹ விநிவேஷித பத்திர புஷ்பா. அங்கங்க பத்திரம் புஷ்பங்கள்லாம் சேர்த்த மாதிரி அந்தந்த விருத்தங்களை எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணானா, பக்தியோட பண்ணானா, மாலே வகால விஹிதா ஹிருதயங்கமாத்மாம் ஆமோதயத்யனுபராகதியாம் சபரியா. அந்தந்த காலத்துல சமர்ப்பிக்கிறாளாம். அதான் வியோக காலம், பெருமாளை விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு விதமான ஸ்தோத்திரங்கள்லாம் வரும், பெருமாளோட சேர்ந்து இருக்கும்போது அப்போ ஒரு விதமான ஸ்தோத்திரங்கள்லாம் வரும். இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையோ. அப்போ நாயிகா பாவத்தில் நன்னா ரசிக்கலாம் இதெல்லாம். அதெல்லாம் பெருமாளுக்கு ஹிருதயங்கமா அப்படின்னா பெருமாளுக்கு திருவுள்ளம் உகந்ததா இருக்கு. நமக்கும் ஹிருதயங்கமா மனப்பாடம் முடி இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஆச்சாரம் எல்லாம் பண்றாங்க. அது நம்ம ஹிருதயத்துல அப்படியே ஸ்திரமா வச்சுக்கும்படி மனப்பாடம் பண்ணும்படியாக இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உள்ளுக்குள்ள இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கு. ஆக நாம செய்யற ஒவ்வொரு அனுஷ்டானமும் ஒரு சபரியா, ஒரு பூஜா, வெறும் அனுஷ்டானம் இல்லை. நம்ம எல்லா அனுஷ்டானத்திலும் சங்கல்பத்தெல்லாம் இது வச்சிருக்கோம். ஏதுவான குளிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்நானம் பண்ணச்ச கூட முதல்ல சங்கல்பம் உண்டு. அந்த கர்மண்யதா சித்தியர் சீவகதாஜ்யா பகவத் பிரீத்தியர்த்தம் கர்மண்யதா சித்தியர்த்தம் பிராத்தஸ்நானம் அகங்கரிஷே அப்படின்னு சங்கல்பம். எல்லாத்துக்கும் பகவான ஸ்மரணம் பண்ணணும்னு சொல்றான். அப்படின்னு ஹரிமேவ ஸ்மரே நித்தியம் ஸ்நானாதிஷுச்ச கர்மசு அப்படின்னு தக்ஷ பகவான் சொல்ற மகர்ஷியெல்லாம் சொல்லிருக்கா. நீ குளிக்கச்சிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பகவானே ஸ்மரிச்சுக்கோ. நம்ம குளிக்கிறோம் வச்சுக்கோங்க, ஜலத்துக்குள்ள முழுகி குளிக்கிறோம்னா உள்ளுக்குள்ள முழுகி பகவானை ஸ்மரிச்சுக்கோ. காயத்ரி ஜபம் பண்றோம்னா பகவானை ஸ்மரிச்சுக்கோ. எல்லா கர்மம், ஆகாரம் சாப்பிட்றோம்னா பகவானை ஸ்மரிச்சுக்கோ. எல்லாத்துலயும் பகவத் ஸ்மரணம்ங்கிறது வேணும். ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி ஒன்றும் எவ்ரி ஆக்ஷன் அது ஒன்றும் ஈஸ் ஒர்ஷிப்ங்கிறோம். அந்த மாதிரி நம்ம செய்யற ஒண்ணுமே அது பகவானை குறிச்சு நாம செய்யக்கூடியது அப்படிங்கிற ரீதியில நாம செய்து கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை சபலமாகிறது அப்படின்னு அனுஷ்டானங்கள் எத்தனை முக்கியம் அப்படிங்கிறதையும் சேர்த்து அதை கொண்டு வாழ்க்கையை நாம் சந்தோஷமாக நடத்தி பெருமாளுக்கும் திருவுள்ளம் உகக்கும்படியாக நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த அழகான ஸ்லோகத்திலே சாதிச்சார். அடுத்தது மேற்கொண்டு இன்னும் சில விஷயங்கள் அதை நம்ம அழுப்பம் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.